உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க இன்னும் நிறைய கொஸ்டின் கேளுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் குருஜிக்கு தெரியும், நீங்க நல்லா கேட்டு அதை வந்து பதிவுகளா போடுங்க அப்படின்னு நிறைய முறை நான் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெண்கள் பூசக்கூடிய மஞ்சளின் மகிமை என்ன, அதுவும் இந்த தை மாசம் வந்து கரெக்டா மஞ்சள் வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொங்கலுக்கெல்லாம் மஞ்சள் பயன்படுத்துவோம், இஞ்சி கொத்தெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சளின் மகத்துவம் என்ன, எதனால இந்த பசு மஞ்சள் பூசக்கூடிய ஒரு வழக்கம் வந்து வந்தது? ஒருத்தருடைய மனது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்பதை அவருடைய இருப்பிடத்தை வைத்தும் அவர் உடல் மேல் அணிந்திருக்கக்கூடிய தோற்றத்தை வைத்தும் பொருளை வைத்துமே முடிவு பண்ணிடலாம். சந்திரனுக்கு பரிகாரமே என்ன? டெய்லி குளிக்கிறது. ஆனால் அது எந்த மாதிரி குளியலாக இருக்கணும்னா, இன்னைக்கு பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு, யூட்ரஸ் பிரச்சனை வந்துருச்சு, விவாகரத்து வந்துருச்சு. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை அன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பமாக தலைவியாக இருந்து சமாளித்தா. இன்னைக்கு தனி குடித்தனத்தில் கூட 2 பிள்ளைகளை என்ன பண்ண முடியலன்னா சமாளிக்க முடியும். நீங்க நல்லா கவனிங்க, மஞ்சள் தேய்த்திருக்கிற எல்லா பெண்களும் இதுதான் அந்த மஞ்சள்ல இருக்கிற ரகசியம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாய்ப்பு கிடைத்தால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸா போடுறாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு அற்புதமான தகவல் பொதுமக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க இன்னும் நிறைய கொஸ்டின் கேளுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் குருஜிக்கு தெரியும், நீங்கள் நல்லா கேட்டு அதை வந்து பதிவுகளாக போடுங்க அப்படின்னு நிறைய முறை நான் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம நல்ல நல்ல பதிவாக தான் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அப்படி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பதிவு ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா, பெண்கள் பூசக்கூடிய மஞ்சளின் மகிமை என்ன, அதுவும் இந்த தை மாதம் வந்து கரெக்டாக மஞ்சள் வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொங்கலுக்கெல்லாம் மஞ்சள் பயன்படுத்துவோம், இஞ்சி கொத்தெல்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சளின் மகத்துவம் என்ன, எதனால் இந்த பசு மஞ்சள் பூசக்கூடிய ஒரு வழக்கம் வந்து வந்தது? அதாவதுமா, நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே நம்ம உடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த உடல் முழுவதும் மனதின் வெளிப்பாடு. நம்ம எப்படி முடி வளர்க்கிறோம், எப்படி நம்மளை அழகு செய்கிறோம், என்ன மாதிரி உடை உடுத்துகிறோம், என்ன மாதிரி நகை போடுறோம், இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம சுற்றுப்புறத்தை வைத்திருக்கிறோம் என்பது எல்லாமே ஒருவருடைய மனதின் வெளிப்பாடு தான். ஒருத்தருடைய மனது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்பதை அவருடைய இருப்பிடத்தை வைத்தும் அவர் உடல் மேல் அணிந்திருக்கக்கூடிய தோற்றத்தை வைத்தும் பொருளை வைத்துமே முடிவு பண்ணிடலாம். இவங்க உடம்பு, இவங்க மைண்டு கிளியரான மைண்ட், இவங்க குழப்பவாதி என்பது இருப்பிடம் மற்றும் உடல் தோற்றம், இதை வச்சே முடிவு பண்ணிடலாம். இப்போ அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கிறது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இப்போ மனம் வந்து தெளிவடையக்கூடிய பக்குவ நிலையில மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நம்ம டெய்லி பண்ணுவோம். அது என்னன்னா குளிக்கிறது. அது என்ன? குளிக்கிறது. சந்திரனுக்கு பரிகாரமே டெய்லி குளிக்கிறது தான். சந்திரனுக்கு பரிகாரமே என்ன? டெய்லி குளிக்கிறது. ஆனா அது எந்த மாதிரி குளியலா இருக்கணும்னா, சந்திரன் தொடர்பு படுத்தப்பட்ட குளியலா இருக்கணும். அது என்ன சந்திரன் தொடர்பு படுத்தப்பட்ட குளியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் அடைத்து வைக்கப்பட்ட தீர்த்தத்தை அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு நாள் அந்த 24 மணி நேரத்திற்கு மேல் அந்த தீர்த்தத்திற்கோ அந்த உணவிற்கோ என்ன கிடையாது, அதுக்கு வந்து தோஷத்தன்மை அதிகமாயிடும்னு என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்தவே மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, இப்போதான் பைப் கனெக்ஷன் டேங்க்ல ஏற்றி நம்ம பிடிக்கிறதெல்லாம். அப்போ எல்லாருடைய குளியலும் சந்திரன் என்றாலே அவன் சுரக்கும் தன்மை கொண்டவன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் குளியல் முறை ஆறு, குளம், கிணறு, இதில் தானே குளித்தார்கள். அப்போ இது எல்லாம் பியோரான சந்திரன். நம்ம குளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு தண்ணீரை 2 நாளில் 10 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணி, அதுவும் பூமியிலேருந்து ஊர்னது தான். ஆனால் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாள் அது வந்து மண் தன்மையில் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அது தோஷம் பெறுகிறதுன்னு சொன்னாங்க. உண்மைதானே? அப்போ அந்த தண்ணீர்ல நம்ம குளிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா,
நார்மலா மண் தன்மையோடு இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் நம்ம நார்மலா ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சிருக்கிற தண்ணீருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மண் தத்துவத்தோடு இருக்கக்கூடிய தண்ணீர் தான் இமிடியட்டா ரிசல்ட்டை மாற்றக்கூடியது. நீரும் மண்ணும் என்னைக்குமே பிரியாதது. ஏன்னா மண்ணுக்குள்ள எப்போதுமே நீர் என்பது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். இப்ப கார்த்தால நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி குளிச்சாங்க, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கிணற்றுக்கரை. இதுல குளித்த வரையும் அவங்களுடைய மனம் பலகீனம் இருந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்து கூட நம்மளா என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒண்ணு கிடையாது, கன்சீவ் ஆகிறதுன்றது ஒரு யதார்த்தமான விஷயம். ஒரு மாசத்துக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கு. அந்த காலகட்டத்தில் 10 குழந்தைங்க கன்சீவா இருக்கிறதும் தெரியாது, குழந்தை பிறக்கிறதும் தெரியாது. இதுல பெருசா சொல்லணும்னா வீட்லயே அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறதுல இந்த உடம்பு மனசு எவ்வளவு பலகீனமாகி இருக்குது. அந்த அறுவை சிகிச்சைனாலே அது ஒரு தோஷத்திற்கு சமமானதுன்னு சொன்ன நாள் போய் ஆப்ரேஷனா அது சாதாரண விஷயம் தானே, எல்லாமே ஆப்ரேஷன் தானே பண்றாங்கன்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, மாறி இருக்கு. இப்ப இதுக்குரிய காரணம்லாம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சந்திரனுடைய தன்மை பூமியில இல்லாதது தான். அந்த சந்திரனுடைய தன்மை எந்த ராசியில் வலுவடைகிறது அப்படின்னா கடக ராசியில் வலுவடைகிறது. அந்த கடக ராசியில் உச்சமடைகிற கிரகம் யாருன்னா குரு பகவான். அவர் எந்த நிறம்னா மஞ்சள் நிறம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆணை சந்திரகாரகத்துவம்னு சொல்றதை விட ஒரு பெண்ணை தான் சந்திரகாரகத்துவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆணுக்கு பால் சுரக்காது, பெண்ணுக்கு நிச்சயமாக பால் சுரந்து தாய்த்தன்மையை அடைவாள். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே எல்லா உழைப்பு தான், எல்லா விதத்துலையுமே அந்த வேர்வையிலிருந்து டயர்ட்னஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க குளிக்கிறதுக்கு ஆற்றங்கரை குளத்தங்கரைன்னு நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் போவாங்க. போயிட்டு ஃப்ரெஷ்ஷான அந்த ஊற்று தண்ணீரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, கடல் தண்ணீர், அருவி தண்ணீர், குளத்து தண்ணீரில் குளித்தா உடம்பு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அது வீட்டு தண்ணீரில் அந்த ஃப்ரெஷ்னஸ் என்ன பண்ணாது, வராது. அப்போ அது குளிச்சுட்டு உடம்புல இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் நீக்கி உடல் தெளிவை, அந்த உடல்ல இருக்கக்கூடிய தோஷத்தெல்லாம் வெளியேற்றுறது இந்த தண்ணீர். ஏத்துனதுக்கு பிறகு முழுசா குளிச்சு முடிச்சோன்னே ஒன்று பண்ணுவாங்க, நீங்க சொல்ற மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை தேய்த்து கை, கால், முகம், கழுத்து, தோள்பட்டை எல்லா இடத்துலையுமே ஒரு கவசமா போடுவாங்க. ஸோ பெண் என்றால் சந்திரன், அதில் கவசமாக போடக்கூடிய மஞ்சள் குரு. புரியுதுங்களா? அப்போ இயற்கையிலேயே குளித்து விட்டு மஞ்சள் பூசக்கூடிய முறை, சந்திரனை குரு பார்க்கக்கூடிய யோகத்தை குரு சந்திர யோகம் என்று சொல்வோம். இந்த பழக்க வழக்கம் நம் பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. அதனால புலி என்ன, எது யானையே வந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய, எப்பேற்பட்ட பிரச்சனையே வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அன்னைக்கு பெண் சுதந்திரமே கிடையாது, இன்னைக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. மனசையும் உடம்பையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னா குவெஸ்டின் மார்க். அப்போ பெண் சுதந்திரம் ஓகே, ஆனா அந்த பெண் சுதந்திரத்துல பாரம்பரிய விஷயத்தையும் சேர்த்து அந்த பெண் சுதந்திரம் இருந்ததுன்னா இன்னைக்கு பெண்கள் தான் எல்லா இடத்துலையுமே முதல்ல நிற்பாங்க. ஆனா பாரம்பரியம் என்ற விஷயத்துல நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு சுதந்திரத்தை மட்டும் பார்த்ததுனால தான் இன்னைக்கு பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு வந்துருச்சு, யூட்ரஸ் பிரச்சனை வந்துருச்சு, விவாகரத்து வந்துருச்சு. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை அன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பமாக தலைவியா இருந்து சமாளித்தா, இன்னைக்கு தனி குடித்தனத்தில் கூட 2 பிள்ளைகளை என்ன பண்ண முடியலன்னா சமாளிக்க முடியல. அப்ப அதுக்கு அர்த்தமே நம் பாரம்பரியத்தில் இருந்த சில முறைகளை மறந்ததுதான் காரணம். ஆக இந்த மஞ்சள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் குளித்ததற்கு பிறகு பூசிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம் மன தெளிவை அது உறுதிப்படுத்தும். நீங்க நல்லா கவனிங்க, மஞ்சள் தேய்த்திருக்கிற எல்லா பெண்களுமே ரொம்ப உறுதித்தன்மையா பேசுவாங்க. அவங்களுடைய உறுதியை என்ன பண்ண முடியாதுன்னா உருகுலைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப உறுதித்தன்மை உள்ள பெண்கள். அது போல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மஞ்சள் பொங்கலுக்கு கட்டின மஞ்சள் எல்லாம் கரெக்டா உடைத்து காய வைத்து விடாங்க. நிழல்ல, ரொம்ப வெயில்ல போட்டா வாடி போயிடும், நிழல்ல அழகா என்ன பண்ணுவாங்கன்னா உலர்த்தி அதை அந்த வருடம் முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா பூசி குளிப்பார்கள். இதுதான் அந்த மஞ்சள்ல இருக்கிற ரகசியம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாய்ப்பு கிடைத்தால் நீர்த்தன்மை ஆபத்து இல்லாத இடத்தில், குளம் கரை, ஆற்றங்கரை, கடற்கரை, இதெல்லாம் கிராமப்புறத்திலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப பாக்கியசாலி தான். அவங்களுக்கு இருக்கிற மனோபலம் நமக்கு என்ன பண்ணாது, கிடையாது. அதனால இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அந்த மஞ்சளை பூசி கொண்டால்
மனோபலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஐடி ஆஃபீஸ்க்கு மஞ்சள் குளிச்சுட்டு போனால் என்ன சார் சொல்லுவாங்க? அது நமக்கு அவசியமற்றது. எல்லா ஆஃபீஸுமே உடம்பு பிரச்சனைனா கூடுறது ஒரே இடத்துல தான். ஹாஸ்பிட்டல்னு வரும்பொழுது அங்கே ஃபீல்டோ நீங்கள் செய்கிற தொழிலோ கிடையாது. கோர்ட்டுன்னு வரும்பொழுது நீங்கள் செய்கிற ஃபீல்டோ தொழிலோ கௌரவமோ வராது. மருத்துவமனை, வழக்கு, கோர்ட்டு எல்லா இடத்துலையும் எப்படி எல்லாம் ஒன்றாகிறோம், அதுபோல் இந்த மாதிரியான செயல்கள் ரொம்ப நீங்கள் பூக்க போடலைனாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக அந்த மஞ்சளும் இருந்தால் மங்களகரமான தன்மையும் மனத்தெளிவும் இருந்து இந்த உடலை சீக்கிரமாக கெடுதல் உணர்வு வராது. இப்போ இன்னைக்கு நிறைய பெண்கள் சீக்கிரமாக என்ன ஆகுதுன்னா, காதல் என்ற பெயரில் கற்பிழக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நமக்கு நியூஸில் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரியான மனோபலகீனம், இன்னும் ஒரு ஆண் நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஓவர் கம் பண்ணி வர முடியும். நம்ம தவறு செய்யாமலும் இருக்க முடியும் என்பதற்கு இந்த மஞ்சள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அது சரியாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இது கிருமி நாசினி அப்படி இப்படி பவித்ரம் அதெல்லாம் அப்புறம், உண்மையான எஃபெக்ட் இதுதான். சூப்பர். ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க. மஞ்சள் மஞ்சள் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து அதனுடைய உள்ளார்ந்த தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுது குருஜி. நல்ல ஒரு அற்புதமான தகவல். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம சென்னையில் டைரக்ட் கிளாஸாக நடக்க இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, வாஸ்து கற்றுக்கணும், ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முழு விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.